சிம்ம ராசிக்கார அன்பர்களே, இவர்கள்கிட்ட கோபம் வந்துருச்சு அப்படின்னா அந்த கோபத்தை யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. ஆனா அந்த கோபத்தை கூட நியாயமா பட்டா மட்டும்தான் இவங்க பண்ணுவாங்க. நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க, இவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன்பா, இவன் இப்படிதான் பேசுவான், இப்படிதான் பண்ணுவான் அப்படின்னு. ஆனா இந்த சிம்மராசிக்காரர்களை தான் எல்லாருமே குறி வச்சு பேசுவாங்க. ஆனா தெரியும், சிம்மராசிக்காரர்களுக்கும் சரி, இவர்கள் மேல அன்பு பாசம் வச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, இவங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு கோவப்பட மாட்டாங்க. காரணம் இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் கோவப்பட மாட்டாங்கன்றது தெரியும். ஆனாலும் கூட பல நபர்கள் இவர்களை இழிவாக பேசுவதுன்றது இன்னும் நாள் வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குங்க. சிம்மராசனுடைய மனசுல இப்ப வரைக்கும் தோணக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா சாமி? ஏன் பிறந்தவனே தெரியல, வாழ்றதுக்கு சுத்தமா விருப்பமே இல்லை சாமி. இப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட வாழ்க்கையில நான் பிறந்துக்கிட்டு தினமும் கஷ்டப்படுறேன். இதற்கு ஒரு நாளாவது தீர்வு கிடைக்காதான்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா எனக்கு நல்லது நடக்கவே நடக்காதா அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கைன்றது இருக்கு. என்னைக்கு தான் சாமி நான் சந்தோஷமா இருப்பேன், என்னைக்கு தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும், ஒரு நாளாவது நான் நிம்மதியா தூங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இந்த சிம்மராசிக்காரர்கள் வேண்டுவாங்க அந்த கடவுள்கிட்ட. ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் ஆசைப்பட்ட விஷயம் தான் எதுவுமே நடக்காது. அப்படி இருக்கும்போது இது மட்டும் நடந்துருவாக போகுது அப்படின்ற மாதிரிதான் வாழ்க்கைன்றது போய்கிட்டு இருந்துச்சு. முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடந்ததா சரித்திரமே இல்லைங்க. எதை செய்ய போனாலும் சரி, எதை செஞ்சாலும் சரி, ஏதாவது ஒரு இடத்துல இருந்து தடங்கல்கள், இல்ல ஏதாவது ஒரு இடத்துல இருந்து சிக்கல்கள் இப்படி ஏற்படுதே தவிர, இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில இவர்கள் செய்யக்கூடிய செயல்கள்ல இவர்களுக்கு வெற்றிகள் என்பது இந்த நிமிஷம் வரைக்கும் கிடைச்சதில்லை. ஆனா ஓடுறாங்க இந்த வெற்றிக்காக. தினமும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய வாழ்நாள் முழுக்க துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய வாழ்க்கையில நான் அந்த ஒரு இடத்தை அடைஞ்சே தீருவேன், அந்த ஒரு இடத்துல நான் போய் நிற்பேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வளர வச்சுக்கிட்டு இந்த சிம்மராசிக்காரர்கள் எப்பத்திலிருந்து ஓடுறாங்கன்னு சொல்லவே முடியாதுங்க. கணக்கு இல்லாத அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில ஓட்டம் இருக்குது. ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இன்னைக்கு வரைக்குமே எதிர்பார்த்த வாழ்க்கை இல்லாம, எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை கிடைக்காம ஒரு சில துன்பங்களையும் கஷ்டங்களையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இனி இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் தீரப்போகுது. இது நாள் வரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க. ஆனா இனிதாங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை நீங்க பார்க்க போகிறீர்கள். சரி, இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகுது, எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்க போகுதுன்றத எல்லாத்தையுமே தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரிங்களா? சரி, சிம்ம ராசிக்கார அன்பர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குணம் எப்படி தெரியுமாங்க? நீங்க மற்றவங்களுக்கு நிறைய உதவி செய்யணும்னு நினைப்பீங்க. இந்த சிம்மராசிக்காரர்கள் மற்றவர்களை விட இவருடைய குடும்பத்தார்களுக்கு ரொம்ப அதிகமா எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரிங்க, தன்னுடைய குடும்பத்தார்கள் தான் முக்கியம், தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு இந்த சிம்மராசிக்காரர்கள் குடும்பத்து மேல அவ்வளோ அக்கறையும் பாசமும் கொண்டவர்களுமே. இவங்க இந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும், சண்டை வந்தாலும், இல்லை ஏதோ ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் சரிங்க, இவங்க தான் அந்த இடத்துல இறங்கி போவாங்க, இறங்கி போய் பேசுவாங்க. ஏப்பா கோவப்படாதப்பா வாப்பா அப்படின்ற மாதிரி கெஞ்சு கூட. எப்படி சொல்றேன்னா, நம்மளுடைய குடும்பத்துல நம்ம போய் எங்க கெஞ்சுறதுக்கெல்லாம் கூச்சப்படணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளிப்படையால இருக்க மாட்டாங்க. என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ பேசுவாங்க, என்ன மனசுல நினைக்கிறாங்களோ அதுதான் செய்வாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட நபர்கள் தான் இவங்க. ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுடைய குடும்பத்தார்கள் இதற்கு ஆப்போசிட்டுங்க. நய வஞ்சகமா பேசி இவர்களை எப்படியாவது இதுல இருந்து நம்ம வெளியே வந்துடணும், இந்த விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும், இது நமக்கானது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த சிம்மராசிக்காரர்கள் இருந்து பறிக்க பார்த்தாங்க. ஆனா இனி இப்படிப்பட்ட விஷயங்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறுவதற்கான வழிகள் மட்டுமே அமைய ஆரம்பிக்கும். சிம்மராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தெரியுமாங்க? இவருடைய குடும்பத்தார்கள் இவர்கள் முன்னிலையிலே, அதாவது இவங்க என்னதான் தவறே செய்யலைனாலும் நல்லதே செஞ்சாலும் இவர்களுடைய வீட்டார்களும் சரி, இவர்களுக்கு தெரிஞ்சவங்களும் சரி, இவர்களை திட்டி தீர்க்கிறதுல அவ்வளவு சந்தோஷம் இருக்கும், இவர்களை கஷ்டப்படுத்துறதுல அவ்வளவு சந்தோஷம் இருக்கும், அவ்வளவு மகிழ்ச்சிகளாக இருக்கும் அவர்களுக்கு. இவங்க தப்பே பண்ணலைனாலும் மற்றவர்களிடம் அவமானப்படுவதும் அசிங்கப்படுவதும் தான் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமாக நீங்க ஆரம்பிக்கும் இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில. சிம்மராசனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் கவலையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா, இவங்களுக்கு இன்னை நாள் வரைக்குமே திருமணம் ஆகலைங்க. அதாவது பையனோ இல்ல ஒரு பொண்ணோ தேடுறாங்க, தேடி அலையிறாங்க, அதற்காக படாத பாடு படுறாங்க. ஆனாலும் இவருடைய வாழ்க்கையில அந்த அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது போலதாங்க சிம்மராசனுடைய வாழ்க்கையில வயது அதிகரிக்கிறதே தவிர வாழ்க்கையில
சந்தோஷங்களும் அதிகரிக்கல, கஷ்டங்கள் அதிகரிக்குது. ஆனா வாழ்க்கையில எந்த ஒரு ஆசைப்பட்ட விஷயங்களும் நடக்கல அப்படின்ற மாதிரி தான் இவர்களுடைய வாழ்க்கைன்றது இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். சிம்மராசிக்காரர்கள் இதுநாள் வரைக்கும் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளும் சரி, ஏதாச்சும் ஒரு செயலை செய்ய போனாலும் சரி, அதை தடுப்பதற்கும் அதை செஞ்சு முன்னேறுவாங்களோன்ற எண்ணத்துல சில நபர்கள் அதை செய்ய விடாம எப்படி சொல்றோம்னா மறுத்துட்டு அவங்க செஞ்சு முன்னேறிட்டாங்க அப்படின்னா நமக்கு சரிசமமா வந்து உட்கார்ந்துருவாங்க, நமக்கு சரிசமமா வந்து உட்கார்ந்துருவாங்கன்ற ஒரு ஆதங்கம் தான் இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுக்குங்க. முக்கியமா இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில குடும்பத்தார்களுக்கே அப்படிப்பட்ட எண்ணங்கள் தாங்க. இவங்க வாழ்க்கையில முன்னேறணும், ஆனா நம்மளை விட முன்னேறிடக்கூடாது, நமக்கு நிகரா வந்துடக்கூடாதுன்றதுக்காக இவர்கள் என்னதான் பிளான் பண்ணி சரியான விஷயங்களை செஞ்சு முன்னேற பார்த்தாலும் இவர்களுடைய அந்த நெருக்கமான சில நபர்கள், முக்கியமாக சொல்ல போனா ரொம்ப கெட்டவங்க தாங்க சொல்லணும், அப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இவர்களை சூழ்ந்து இருக்காங்க. இவர்கள் யார் யாரெல்லாம் ரொம்ப நல்லவங்க, இவங்கெல்லாம் தப்பே பண்ண மாட்டாங்க, இவங்க மேல நம்ம என்ன வேணாலும் நம்பிக்கை வைக்கலாம், எனக்கா இருந்தாலும் நமக்காக எது வேணாலும் செய்வாங்கன்ற நம்பக்கூடிய நபர்கள் தான் இந்த சிம்மராசிக்காரர்களை கடைசி நிமிடம் வரைக்கும் நம்ப வச்சு கடைசியில கழுத்து அறுத்துட்டு போகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. இவர்களுடைய வாழ்க்கையில நம்பி நம்பி ஏமாறக்கூடிய நபர்களாக இருந்தீங்க. ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள் என்பது முழுவதுமாக நீங்க ஆரம்பிக்கும். உங்களை யாராவது ஏமாத்த நினைக்கிறாங்க, ஏமாற்றப்பட வைக்க போறாங்க அப்படின்ற போது அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு யார் எப்படிப்பட்டவங்கன்றத புரிதலை வச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய தவறுகளை தடுத்து நிறுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு நபராக மாறுவார்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசினுடைய மனசுல ஒரு விஷயங்க, சின்ன வயசுல இருந்தேன்ட்டு இவருடைய பெற்றோர்கள், இவருடைய பிள்ளைகள் அப்படின்னு எல்லோருடைய இடத்திலும் இருந்து பார்க்கும்போதும் சொந்தமா ஒரு வீடு இல்லை அப்படின்றதுக்காக இவருடைய குடும்பத்தார்களும் சரி, இவர்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய சில நபர்களும் சரி, இவர்களை வந்து பாடுற அப்படின்ற மாதிரி ரொம்ப அவமானப்படுத்திருக்காங்க. சொந்தமா வீடு இல்லைன்றது அந்த ஒரு ரீசன்னால இந்த சிம்மராசிக்காரர்களை நிறைய இடத்துல புறக்கணிச்சிட்டாங்க. அது எப்படின்னா, இவர்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போயிருந்தாலும் சரி, இல்லை வெளியிடங்களுக்கு எங்கேயாவது சுத்த போனா நினைச்சாலும் கூட சரி, எல்லா விஷயத்திலுமே இவங்களை குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க. உங்ககிட்ட என்ன இருக்கு, உங்ககிட்ட அது இருக்கா, உங்ககிட்ட இது இருக்கா, இதெல்லாம் இல்லாம எப்படி நீ இதெல்லாம் பண்ணலாம், அது எல்லாம் இருக்காம எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய போனாலே அதை தடுத்து நிறுத்துவதற்காக தான் பார்ப்பாங்களே தவிர இவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு பாராட்டுகளும் கிடைச்சது கிடையாது. அப்படி செய்யக்கூடிய விஷயங்களை யாரும் மதிப்பதும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடங்கள்ல இருந்து இந்த சிம்மராசிக்காரர்கள் பல நாட்களாக தப்பிச்சிருக்காங்க. இப்போ ஒரு விஷயத்த பண்றோம், பாராட்டலைன்னா கூட பரவாயில்ல, ஆனா தப்பு இந்த மாதிரி அப்படி இப்படி சொல்லாமையாச்சு இருந்தாவாச்சு ஒருத்தங்களுக்கு மனதைரியம்ன்றது கொஞ்சம் அதிகரிக்கும். சரி இவங்க எதுவும் சொல்லலை, நம்மளால மறுபடியும் செஞ்சா வாழ்க்கையில முன்னேறிட முடியுன்ற ஒரு நம்பிக்கைன்றது பிறக்கும். ஆனா இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டா போதும், உன்னை யார் அப்படி பண்ண சொன்னா, உன்னை யார் இப்படி பண்ண சொன்னா அப்படின்னு குறை சொல்லியே இவருடைய மனசை முழுவதுமாக நோக்கடிச்சிருவாங்க. அவங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றதுனாலேயே இவர்களுடைய மனசுல பெரும் காயம் ஏற்பட்டு என்னடா வாழ்க்கை இது, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் போல் அப்படின்னு தப்பே பண்ணாமதை கூட இந்த சிம்மராசிக்காரர்கள் தான் தப்பு பண்ணிட்டோமோன்ற மனசுக்கு ஒரு ஒரு வழி இவருடைய வாழ்க்கையில ஏற்பட்டு அதை எப்படியாவது மாத்திக்கணுன்றதுக்காக பலவிதமான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள். இன்னைக்கு வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில பார்க்காத கொடுமைகள் இல்லைங்க. அந்த கொடுமைகள் எல்லாமே தீர்வதற்கான நேரங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற்றத்தை மட்டும்தாங்க பார்க்க போறீங்க. இதற்கு முன்பு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய தோல்விகள் கண்டிருக்கலாம், ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தோல்விகள் இல்லாத ஒரு நபராக தோத்துட்டோம்ன்ற எண்ணத்துல வாழ்ந்தவங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வேதனைகள் நீங்கி சந்தோஷம்ன்ற ஒரு இடத்துல நீங்க போய் நிற்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, சிம்மராசனுடைய வாழ்க்கையில சொந்த வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. செல்வ கஷ்டங்கள் என்பது அடியோர தீரப்போகுது. உங்களுடைய வாழ்க்கை இதற்கு முன்பெல்லாம் செல்வத்தினுடைய அந்த கஷ்டங்கள்னால என்ன செய்ய போறோம், இப்படி செல்வத்தினுடைய கஷ்டங்களை சிக்கிக்கிட்டமே, இதற்கான தீர்வுகள் இல்லையா, தீர்வுகள் கிடைக்காதான்ற மாதிரி பல விஷயங்கள் பல நாட்கள்ல செல்வத்தினுடைய பிடியில, அந்த கஷ்டத்தினுடைய பிடியில சிக்கிக்கிட்டு தவிச்சாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில இந்த செல்வத்தினுடைய கஷ்டங்களுக்கான முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும். கடன் சுமையினால நீங்க படாத பாடுபடுறீங்கன்றது உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். இந்த கடன் ஏன்டா வந்துச்சு, தேவையில்லாம அவங்களுக்கு உதவி செய்ய போய் இப்ப நம்ம கடன் பிரச்சனை சிக்கிட்டோமே என்ற ஒரு மனசுக்குள்ள வழியோடு தான் நீங்க இத்தனை நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீர ஆரம்பிக்கும். முந்தி நீங்க தேடி ஓடுவீங்க, எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடணும், எப்படியாவது பிரச்சனை இல்லாம ஆக்கணும்ன்றதுக்காக. ஆனா என்னதான் நீங்க முயற்சி பண்ணாலும் மாறி 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 மாறிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க தோல்விகளை மட்டுமே தான் பார்த்தீங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள்ல மாற்றத்தை நீங்க காணக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்குங்க.
இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றங்களும் இல்லை என்றாலும் பரவாயில்ல. ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய நபராக நீங்க இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில துன்பங்கள் இல்லாமல், தொந்தரவுகள் இல்லாமல் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய காலங்களாக இருக்க போகுது. காத்திருந்த காலத்துல இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றங்கள் என்பதும் நடக்க ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கீங்களோ அதே அளவுக்கு நம்பிக்கையோடு இருங்க. இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில